ஓம் நம சிவாய. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் சரின். வெல்கம் டு எஸ்கேர் ஃபேமிலி. நேற்று அப்டேட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி ஆர்சிசி ஃபுட்டிங் ஒர்க்கை பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங்லேருந்து கிளைமேட் ரொம்ப அப்நார்மலாக இருந்துச்சு. ரெயின் வர மாதிரியே இருந்துச்சு, ஆனால் வரலை. ஒரு சைடு வெதர் டென்ஷன், இன்னொரு சைடு சைட் ஒர்க் டென்ஷன். ஆனால் எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஃபுல் டெடிக்கேஷனோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணாங்க. இன்றைக்கி முக்கியமான அப்டேட் என்னென்னா, எல்லா 10 காலம்ஸுமே ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிஞ்சதும் அரௌண்ட் ஒரு 2 மணிக்கு ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் லாரி வந்துச்சு. இந்த ஆர்சிசி ஃபூட்டிங் ஒர்க்குக்கு நாங்கள் அல்ட்ராடெக் ரெடிமிக்ஸ் காங்க்ரீட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் M25 கிரேட் காங்க்ரீட். சிம்பிளாக சொல்லணும்னா M25 கிரேட்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரல் காங்க்ரீட். இதில் சிமெண்ட்டு, சாண்டு, ஜெல்லி ப்ராப்பர் ரேஷியோவில் மிக்ஸ் ஆகியிருக்கும். பர்டிகுலர்லி ஃபூட்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்துக்கு இந்த கிரேட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிசி ஃபூட்டிங் காங்க்ரீட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனஸ்ட்லி சொல்லணும்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரவே ரொம்ப சேலஞ்சஸாக இருக்குது. வாட்டர் இஷ்யூ, லேண்ட்ஸ்லைட் இஷ்யூ, ஸ்ட்ரீட் லைட் ப்ராப்ளம், அப்புறம் இந்த ஆர்சிசி லாரி மூவ்மெண்ட்டு. இதனால் இந்த ஏரியா பீப்புள் சில பேருக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ஸாக இருந்திருக்கும். ஆனால் என்னால் அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. ஹோப்ஃபுல்லி எல்லோரும் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறேன். எனிவே ஒரு பெரிய மைல்ஸ்டோன் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு வெறும் 3 மணி நேரத்தில் என்டையர் ஆர்சிசி ஃபூட்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது என்னென்னா, 1 டே கேப், மண்டேலேருந்து காலம் கான்க்ரீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எம்டி லேண்டில் ஸ்லோவாக ட்ரீம் ஹோமாக மாறுறதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஜேர்னியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம சந்திப்போம். பாய்.